ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தேவசேனா மேடம் ரஞ்சிதா வாயிலிருந்து எல்லா உண்மையும் வர வச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ரஞ்சிதாவை பார்த்திங்கன்னா செம்ம பிளான் பண்ணி தான் நம்ம அரவிந்த் கூட்டிகிட்டு வராங்க. அதாவது கூட இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருக்கணும் போல இருக்குது. உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் ஒரு கப் காப்பி குடிக்கலாம். இல்லை நீங்கள் பிஸினா ஓகே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சாதாரணமாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஞ்சிதாவும் பார்த்திங்கன்னா அரவிந்த் ஒரு நம்பிக்கையான ஆள், இவர் கூட பேசினா தப்பே இல்லை, நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவங்களுடைய மனசில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கொட்டி தீர்க்கிறாங்க. அதாவது விஜய் மாமாவை பிடிக்கும், அவரோடவே அவங்க கூடவே நம்ம இருந்ததுனால அவர் பண்ணுறது, அவர் கூட வாழ்ந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு தோணுது. ஸோ அவங்களுடைய ஃபஸ்ட் ஒய்ஃப் இறந்த உடனே நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ இருந்தாலும் ஒரு குற்ற உணர்ச்சி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதுக்குள்ளே மல்லி வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் கிட்ட சொல்கிறாங்க. சாரி, அரவிந்த் கிட்ட. அரவிந்தும் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சரி ஓகே நம்ம காஃபி குடிச்சிட்டே பேசலாம் வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா காஃபி வேணான்னு சொல்லிட்டு ஜூஸில் நம்ம அரவிந்த் மருந்து கலந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதை குடிச்சிட்டு நம்ம ரஞ்சிதாவும் பார்த்திங்கன்னா அப்படியே மயங்கி வாயிலேருந்து லைட்டாக பிளட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருது. சரி ஓகே எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அது யார் அப்படின்னா நம்ம தேவசேனா மேடம்க்கு தெரிஞ்ச டாக்டர் தான், ஒரு சைக்காலஜிஸ்ட்டு. ஸோ அவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவர் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக அந்த இடத்துல நம்ம அரவிந்த் மல்லி பார்த்திங்கன்னா ஒரு நர்சிங் கெட்டப் போட்டிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அதாவது அந்த ரஞ்சிதாவை அந்த வீல் இதில் நூக்கிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு எப்படின்னா ஒரு பேஷண்ட்டை ஒரு நர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. நம்ம மனோகரும் கூடவே தான் இருக்காங்க. ரஞ்சிதா, அரவிந்த் இவங்க எல்லாரும் பேசுகிறதையும் அங்கே என்ன பண்ணுறாங்க, அடுத்து ரஞ்சிதா எப்படி இருக்க போகிறா அப்படின்றது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உடனே பார்த்திங்கன்னா மயங்கின உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அரவிந்தும் மனோகரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே உள்ள நர்ஸாக நம்ம மல்லி தான் இருக்காங்க. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் ரூமுக்கே கூப்பிட்டு போயிடுறாங்க நேராக. அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு தான் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அந்த டாக்டர்கிட்ட நம்ம தேவசேனா மேடம் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இருந்தாலும் ஒரு டைம் அந்த டாக்டர் கேட்டுக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி தேவசேனா சொன்னபோது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு உங்களால் இதனால் எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் இருக்கேன் மேடம், நான் இருக்கேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தேவசேனா மேடம் அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த டாக்டரும் என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே மேடம், உங்களை நம்பி தான் நான் இதை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரஞ்சிதாவோட கையில் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்ம தேவசேனா மேடம் ரஞ்சிதா கிட்ட என்னென்ன கேட்கணுமோ அது எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நீ கோர்ட்டில் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கு ரஞ்சிதாவும் நான் கோர்ட்டில் சொன்னது பொய்யே, என்னை சொல்ல வச்சது எல்லாமே ராஜுமா தான், ஆனால் விஜய் மாமா அனாமிகாவை கொலை பண்ணலை அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு நிறைய உண்மைகள் அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரையும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட ஒரிஜினல் மல்லிக்கிட்ட அனுப்பலை, ராஜுமாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரிஜினல் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா அவங்க ஆக்சிடெண்ட் ஆகி தான் இறந்தாங்க, மர்டர் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதையும் ராஜுமா தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் அவங்க ஒரு பேஷண்ட்டாக இருக்கிறதுனால பொறுமையாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நர்ஸ் கெட்டப்பில் இருக்கிற நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறது மல்லி தான் அப்படின்ற விஷயம் தெரியாது. ஸோ இவங்களோட வேலையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜேஸ்வரிக்கு எப்படி ரஞ்சிதா மயங்கி விழுந்தாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுன்னு தெரியலைங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடகடன்னு இந்த விசாரணை தேவசேனா மேடம் ரஞ்சிதா கிட்ட
கிட்ட பண்ணிட்டு இருக்கும்போதே வந்துடுறாங்க அவங்க. அதுவும் ஒரு போலீஸோட வேற வராங்க. அடடடா! இவங்கள பார்த்த உடனே நம்ம தேவசேனாவிலேருந்து மல்லியிலேருந்து உடனே பயந்துடுறாங்க. மல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த மொபைலை உடனே மறைச்சி அங்கே பக்கத்தில் இருக்கிற ரூமுக்குள்ளே போயிட்டு வச்சிடுறாங்க போல். ஸோ நம்ம மல்லி பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறது மல்லி தான் அப்படின்றது தெரியாதுங்க. ஏன்னா மாஸ்க்லாம் போட்டுட்டு நர்ஸ் கெட்டப்பில் நர்ஸோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தேவசேனா மட்டும் இருக்கிறது தெரியுது. ஸோ இவங்க நீங்கள் எப்படி இங்கே ஒரு லாயராக இங்கே எதுக்கு ரஞ்சிதா கிட்ட வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த ராஜேஸ்வரியும் சும்மா விடாமல் கண்டிப்பாக பேச போகிறா. இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம அரவிந்த், மனோகர் எல்லாருமா இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமா வந்து ராஜேஸ்வரியை ஒரு வழியாக சமாளிக்கிற அளவுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்களா என்னன்னு தெரியல. இந்த இடத்துல அரவிந்த் மட்டுமே தான் அங்கே வந்து பேசினா ராஜேஸ்வரி ஏற்றுக்க போகிறாங்க. என்ன அப்படின்னா, ரஞ்சிதா வந்து என்னை தனியாக பேசணும் உங்ககிட்ட அப்படின்னு கூப்பிட்டா. சரி நாங்கள் ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். சரி நான் தனியாக எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. இதையெல்லாம் ராஜேஸ்வரி ஏற்றுக்குவாங்களா, இல்லை நீங்கள் எல்லாம் பிளான் பண்ணி தான் ஒரு சைக்காலஜிஸ்ட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு வந்து எனக்கும் தெரியாமல் ரஞ்சிதாவுக்கும் தெரியாமல் உண்மையை வர வைக்க நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து ரஞ்சிதாவை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க. நான் வந்து உங்கள் மேலே சட்டப்படி வந்து கேஸ் கொடுக்க போகிறேன், உங்களை என்ன பண்ண போகிறேன்னு பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு மிரட்ட போகிறாங்களான்னு தெரியல. ஆக மொத்தத்தில் அந்த இடத்துல தேவசேனா மேடம் இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி அவங்களுடைய சட்ட திட்டங்களுக்கு சொல்லி ராஜேஸ்வரியை மிரட்டினா மட்டும்தான் மிரட்ட போகிறா. ஆனால் அவங்களுக்கும் வந்து இவ சவால் கொடுக்குற மாதிரி ராஜேஸ்வரி ஏதாவது பேச போகிறாளா என்ன அப்படின்றதும் தெரியல. ஒரு பக்கம் மல்லி ஒரு பக்கம் பயந்துருக்காங்க. ஸோ அவங்க எதிர்பார்த்த எவிடன்ஸ் ரஞ்சிதா வாயிலிருந்து உண்மை வந்துருச்சு. ஸோ எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நல்லது. ஸோ அப்பாடி எல்லாம் கிடைச்சிருச்சுடா போதுண்டா சாமியா அப்படின்ற போது தான் வந்து இந்த ராஜேஸ்வரியோட கண்ணில் படுறாங்க. ஸோ இது ராஜேஸ்வரி வந்து எந்த அளவுக்கு கொண்டு போக போகிறான்னு தெரியல. இதையும் சமாளிக்கிறதுக்கு கூடவே ராஜேஸ்வரி கூடவே நம்ம மனோகர் போக போகிறாங்க. ஸோ மனோகர் வந்துட்டு ராஜேஸ்வரி என்னென்ன பண்ணுறா அப்படின்றது எல்லா அப்டேட்டையும் நம்ம மல்லிக்கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ மல்லியும் அன்னபூரணி அம்மாவும் அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. பிளானையும் மாற்றுறாங்க. ஏன்னா ஒரிஜினல் ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் நம்ம மனோகர் மல்லி கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட போகிறாங்க. ஸோ அதில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி தான் அவங்க இறந்தாங்க, விஜயோட முதல் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி அதில் ரிப்போர்ட் வந்து எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் ரஞ்சிதா சொன்ன இந்த வாக்குமூலம் இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா கண்டிப்பாக வந்து விஜய் சீக்கிரமாகவே வெளியே அதாவது ஜெயிலிருந்து வெளியே வர போகிறாங்க. நம்ம மல்லி கூட சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. ராஜேஸ்வரி கடைசி வரைக்கும் ஏமாந்து தான் நிற்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஞ்சிதாவும் பார்த்திங்கன்னா அரவிந்தை முழுசாக நம்புகிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு போய் முடிய போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.